السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله. وقال تعالى أيضا: إن الله على كل شيء قدير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: அத்தீனு அன் நசீஹா. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது முதுமொழி. இருக்கிறானோ இல்லையோ, அவனுடைய ஆற்றல், ஆதாரம், வல்லமை தூணிலும் துரும்பிலும் கூட இருக்கிறது. வழிபோக்கன் ஒருவன் காட்டு வழியாக பயணம் செய்து வருகிறான். அப்பொழுது களைப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஓய்வெடுக்கிறான். அப்பொழுது அந்த ஆலமரத்தை பார்க்கிறான். பறந்து விரிந்திருக்கிற பெரிய ராட்சச மரம். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை பார்க்கிறான். இவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறதே, ஆனால் இந்த மரத்தில் இவ்வளவு சிறிய பழமாக இருக்கிறதே. இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இறைவன் இருந்தால் இவ்வளவு பெரிய மரத்திற்கு எவ்வளவு பெரிய பழத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்று அவனுக்குள் அவனை பேசிக்கொள்கிறான். ஒரு சாதாரண ஒரு செடி கொடிகளில் வரக்கூடிய ஒரு பழம், உதாரணத்துக்கு ஒரு தர்பூசணி பழம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஒரு சாதாரண கொடியில் வளரக்கூடிய ஒரு பழம். அப்படி இருக்கின்றபோது இவ்வளவு பெரிய ஆலமரத்தில் எவ்வளவு பெரிய பழம் இருந்திருக்க வேண்டும். இறைவனெல்லாம் கிடையாது, இறைவன் இல்லவே இல்லை என்று மானசீகமாக பேசிக்கொண்டவன் அப்படியே அயர்ந்து தூங்குகிறான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவனுக்கு அவனுடைய தலையில் நெற்றியில் ஏதோ விழுந்தது போன்று உணர்கிறான். திடுக்கிட்டு எழுந்து பார்க்கிறான். அந்த ஆலமரத்தில் உள்ள அந்த காய் அவனுடைய நெற்றியில் விழுந்து சிதறி போய் கிடக்கிறது. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், ஆம், நிச்சயமாக இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேர் வருவார்கள், இது போன்ற மரங்களில் ஓய்வெடுப்பார்கள் என்பது இறைவனுக்கு தெரியும். அதனால்தான் இவ்வளவு பெரிய மரத்திற்கு இவ்வளவு சிறிய பழத்தை கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக இறைவன் இருக்கிறான். மட்டுமல்ல, அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் என்று அவனுக்குள்ளே அவன் பேசிக்கொள்ளுகிறான். இப்படி வானத்தில் பூமியில் உள்ள அனைத்தையும் சிந்திக்கின்ற பொழுது அது இறைவன் இருப்பதை காட்டி கொடுத்துவிடும். மட்டுமல்ல, அவன் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை காட்டும். ஆனால் அந்த சிந்தனை என்பது முறையான சிந்தனையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்துணை ஆதாரங்கள் இருக்கிறது. இறைவன் இருக்கிறான், இறைவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்காக. ஒரு பால் தரும் ஒரு பசு மாடு, அந்த பசு மாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இரத்தமும் சாணமும் இருக்கக்கூடிய உடலிலிருந்து ஒரு அற்புதமான பாலை தருகிறானே, அப்படி என்றால் அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன் அந்த ரப்புல் ஆலமீன். ஒரு கனி தரும் மரம், செடி கொடிகள் ஒரே நீரைத்தான் பாய்ச்சுகிறோம், ஆனால் விதவிதமான பழங்களை, சுவையான பழங்களை தருகிறதே. நிச்சயமாக இது மனிதனுடைய ஆற்றலால் இல்லை. இறைவன் அவன் ஆற்றல் உள்ளவன். எவ்வளவு பெரிய வல்லமையை அவன் நிகழ்த்துகிறான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக, வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். ஹயாத்தின் மீது, மௌத்தின் மீது எல்லாத்திற்கும் சொந்தக்காரன் அவன் ஒருவன் மட்டுமே. வரலாற்றில் ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று கூறப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கொடியோன் ஃபிர்அவுனுடைய சம்பவம். அந்த ஃபிர்அவுன் சூனியக்காரரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கிறான், ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது. அந்த குழந்தை உன்னுடைய அனைத்து ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் சரிக்கப் போகிறது. நீ வீழ்ந்து போகப் போகிறாய், உனக்கு அழிவு ஆரம்பமாக போகிறது என்று சூனியக்காரன் மூலியமாக தெரிந்து கொள்கிறான். அதனால் பிறக்கின்ற ஆண் குழந்தையெல்லாம் வெட்டச் சொல்கிறான், கொலை செய்ய சொல்கிறான் ஃபிர்அவுன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய வேலை அங்கு செய்கிறான். அதுதான், எந்த ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வேண்டும் என்று நாடியிருந்தானோ, அதே ஃபிர்அவுனுடைய மாளிகையில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளருகிறார்கள். உண்மையிலே அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் அல்லவா? அவனை வல்லமைக்கு சொந்தக்காரன், அவனே ஆற்றலுக்கு சொந்தக்காரன், அவனே குதிரத்திற்கும் சொந்தக்காரன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு
பேசி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தெரு வழியாக ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார். அந்த குழந்தையை தோள்புஜத்தில் வைத்து கொண்டு ஆரவாரத்தோடு மகிழ்ச்சி வெள்ளத்திலே குதித்து கொண்டு பெரிய ஆரவாரம் செய்து கொண்டு வருகிறார். அவரை உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு தன்னுடைய சக தோழர்களிடத்தில் பேசிக்கொள்கிறார்கள். இவர் என்ன இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வெள்ளத்திலே வருகிறாரே, அப்படி என்ன? நாம் சொல்லுவோமா இல்லையா, யாரையாவது பார்த்து குழந்தைய ரொம்ப இது பண்ணுறாருன்னு சொன்னால் கொஞ்சிறாருண்டா, ஊரில் உலகத்தில் யாருமே குழந்தை பெக்கலை, இவர் மட்டும் குழந்தை பெற்றுட்டார் என்று சொல்கிறது மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்டார்கள், ஏனப்பா என்ன இதுன்னு அவ்வளோ பெரிய அற்புதமான குழந்தையை இவ்வளோ ஒரு ஆரவாரத்தில் பெரிய மகிழ்ச்சியில் கொண்டு போகிறையே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆம் ஜனாதிபதி அவர்களே, இது அற்புதமான குழந்தை தான், இது ஆச்சரியமான குழந்தை தான் என்று அவர் சொன்னார். அப்படி என்னப்பா அற்புதமான ஆச்சரியமான குழந்தை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஜனாதிபதி அவர்களே, அல்லாவிடத்தில் சொன்னேன், யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைக்கு நீயே பொறுப்பு என்று அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டிவிட்டு நான் வியாபாரத்திற்கு சென்று விட்டேன். சில நாட்கள் கழிந்தன. நான் வியாபாரத்தை முடித்துவிட்டு நான் ஊருக்கு திரும்பினேன். அப்பொழுது தான் சொன்னார்கள், என்னுடைய மனைவி வஃபாத்தாகிவிட்டால், அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் அழுது புலம்பினேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் அழுது ஓய்ந்து போய்விட்டேன் ஜனாதிபதி அவர்களே. அப்பொழுது சிறிது நாட்கள் கடந்தன. என்னுடைய சகோதரரோடு நாங்கள் வளமையாக அந்த ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தான் அருகே பேசி கொண்டிருப்பது வளமை. அதுபோன்று ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தானில் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த கபிரிஸ்தானிலிருந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு பிரகாசம் ஒன்று வந்தது. என்னுடைய சகோதரிடத்தில் கேட்டேன், என்ன இந்த இடத்திலிருந்து ஒரு பிரகாசம் வருகிறது என்று. என்னுடைய சகோதரர் சொன்னார், ஆம், தினமும் ஒரு இடத்திலிருந்து ஒரு பிரகாசம் வந்து கொண்டிருக்கின்றது, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே மண்வெட்டி எடுத்து வந்து நான் அந்த இடத்தை தோண்டினேன். தோண்ட பார்த்தால் உள்ளே ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஜனாசாவை நான் பார்த்தேன். அந்த ஜனாசாவிற்கு பக்கத்திலே ஒரு குழந்தையும் இருந்தது. உமர் அலி அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, அந்த குழந்தை அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அந்த குழந்தை நான் தூக்கினேன். தூக்கிய பொழுது அசரீரியாக எனக்கு சப்தம் கேட்டது, அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டி விட்டு சென்றோரே, இதோ உமது பொறுப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் உமது குழந்தை என்று எனக்கு சப்தம் கேட்டது. அதுதான் இந்த குழந்தை ஜனாதிபதி அவர்களே என்று தன்னுடைய மகனை பற்றி, தன்னுடைய குழந்தையை பற்றி அவர் ஜனாதிபதி அவரிடத்திலே சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், எப்படி ஒரு குழந்தையை எப்படி பாதுகாத்திருக்கிறான். ஆகவே இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அவனுடைய ஆற்றலால் வல்லமையால் நிறைய அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய ஆற்றல்களை சிந்திப்போம், நன்றி செலுத்துவோம். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.